ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சவுதியில ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னோட சீனியர்ஸு, கொலீக்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ஜூனியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி போறதுக்கு என்ன ப்ராசஸ், எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நாள்ல ஜாப் கிடைக்கும்னு பத்தி கேட்டாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா, சவுதி வர்றதுக்கு நம்ம எல்லா டாக்குமெண்ட் ப்ராசஸுமே முடிச்சு வச்சிருந்தோன்னா, ஏஜென்சி அப்ரோச் பண்ணோன்னா, ஜஸ்ட் 2 மந்த்துக்குள்ள நமக்கு ஜாப் கிடைச்சு இங்க வந்துரலாம். சப்போஸ் நம்ம ஏஜென்சி அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டாக்குமெண்ட் ப்ராசஸுமே முடிக்கலன்னா, அதாவது டாக்குமெண்ட் ப்ராசஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா ஃப்ளோ, எலிஜிபிலிட்டி, அப்புறம் நம்ம சவுதி வர இந்தியால இருக்க மாரி நமக்கு லைசென்ஸ் இங்க வேணும். அந்த லைசென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. இப்போ அந்த டாக்குமெண்ட் பத்தி நம்ம பார்ப்போம். அதாவது டேட்டா ஃப்ளோனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க வரத்துக்கு முன்னாடி நம்மளோட சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினலான்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது ரிலேட்டடா பண்றது தான் டேட்டா ஃப்ளோ. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டேட்டா ஃப்ளோ ஃபைல வச்சு நம்ம எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிலிட்டினா நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வேணும். அந்த நம்பருக்காக அப்ளை பண்றது தான் எலிஜிபிலிட்டி. அந்த நம்பர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணணும். அதாவது சவுதி நர்சிங் கவுன்சில் ஸ்பெஷலிஸ்ட் நர்சிங் எக்ஸாம். இது கிடைச்சதுன்னா, இது இப்போ சப்போஸ் நீங்க இந்த லைசென்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, ஜஸ்ட் 2 மந்த் ஆகும். உங்களுக்கு ஜாப் கிடைக்க ஏஜென்சி அப்ரோச் பண்றப்ப. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாம் டாக்குமெண்ட் ப்ராசஸ்லாம் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னா, டேட்டா ஃப்ளோவுக்கு 1 மந்த் ஆகும். எலிஜிபிலிட்டிக்கு 2 to 3 வீக்ஸ் ஆகும். ப்ளஸ் நீங்க எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வர அதுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகும். டோட்டலா 3 மந்த்ஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ராசஸ்க்கே எடுத்துக்கும். இந்த 3 மந்த்து நீங்க ஏஜென்சி அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி, நீங்களே டாக்குமெண்ட் ப்ராசஸ்லாம் முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் 2 மந்த் தான் ஆகும். சப்போஸ் நீங்க முடிக்கல, ஏஜென்சி அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மேக்ஸிமம் ஒரு 6 மந்த் ஆகும். இதான் சவுதி வரத்துக்கான இனிஷியல் ப்ராசஸ். அ மத்த கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா, இப்போ துபாய்லாம் நீங்க டைரக்ட்டா போயிட்டு கூட விசிட்டிங் விசால ஜாப் தேடலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தோன்னா, ஹாஸ்பிட்டல் விசாவா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சவுதிய பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா, த்ரூ ஏஜென்சியால மட்டும் தான் வர முடியும். ஏன்னா, இங்க கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா, த்ரூ ஏஜென்சி வழியா தான் நம்ம நர்சிங் ஸ்டாஃப் எடுக்குறாங்க. ஸோ, அதனால அ இதனோட சர்வீஸ் சார்ஜ் எப்படின்னா, இட்ஸ் டிபெண்ட் அப்பான் ஏஜென்சிய பொறுத்து சர்வீஸ் சார்ஜ்லாம் வேரியபிள் ஆகும். இது வந்து பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே ஜஸ்ட் கேட்டாங்க. ஸோ, ஜஸ்ட் இது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். ஸோ, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க் யூ ஃபார் ஆல்.